நீ நான் காதல் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்சன் கிருஷ்ணன் கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதுவும் கம்சனை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவோட ஒப்பிட்டு நம்ம அபி வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவும் அங்கே வந்து நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன இந்த நேரத்தில் போய் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி லாவண்யாவை அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அபி கிளம்பலாம் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அபியோட பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராகவை கொண்டு போய் விட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே என்னடானா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் முரளி வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற சிக்கல்லாம் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. என்ன நடந்தாலும் அபியை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வைராக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராகவ் வந்து அபியை கூப்பிட்டுக்கிட்டு காலில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ லாவண்யா ராகவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்குது போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே மோசம், லாவணியா கூட நீங்கள் லிவிங்கில் தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தப்பு தப்பாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ லூஸு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீங்கள் லாவண்யா கிட்ட லிவிங்கில் இருக்கிறதெல்லாம் காமன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அப்போ நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்குற ராகவ் இருந்துக்கிட்டு இப்படி தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தப்பாக கேட்டுட்டு போயிட்டு என்னை பற்றி தப்பாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்றைக்கி நடக்குதுல ஒரு ரிசப்ஷன், அதில் இருக்கிறவங்கள தான் லிவிங்கில் இருந்தவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதை பற்றி தான் நான் லாவண்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நீ இப்படி தான் எதாக இருந்தாலும் அரைக்குறையாக கேட்டுட்டு போய் என்னை பற்றி தப்பாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம அபியை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து காருக்கு முன்னாடி ஒருத்தர் பைக்கை தள்ளிக்கிட்டு போகிறாரு. அந்த பைக்கும் என் பைக்கு மாரி தானாட்டுக்கு அடிக்கடி மக்கள் ஆகிக்கிட்டே இருக்க மாட்டேக்கு அப்படின்னு நம்ம அபி சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அபி ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ராகவோட பைக்கை தள்ள விட்டாங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே காரு ரிப்பேர் ஆகிடுச்சு, யாராச்சும் ஒருத்தவங்க தள்ளினா தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அபியை வேணும்னே தள்ள விட்டுட்டு டக்குன்னு கொஞ்சம் தூரம் தள்ளினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் கிளம்பிடுறாப்புல நம்ம ராகவ். அந்த நேரம் பார்த்து ஒரு பொறுக்கி வந்து பார்த்திங்கன்னா அபிக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாப்புல. ஆனால் அபி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஸ்ப்ரே எடுத்து மூஞ்சில் அடித்து விட்டுறாங்க. அவன் அங்கேருந்து அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓடிடுறாப்புல. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரகவ் காரை பின்னாடியே எடுத்துகிட்டு வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அபிக்கு நல்லாவே புரிஞ்சிருது, அன்னைக்கு ஊரில் நான் பைக்கை தள்ள விட்டேன்னு தானே இப்போ என்னை பழி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் முடியாது, நான் பொதுவாக நடந்து வருவேன், என் பின்னாடியே காரை எடுத்துக்கிட்டு வாங்க, அதான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆந்த கத்துது. ஆந்த கத்துறதை கேட்ட உடனே நம்ம அபி ஓடி போய் ராகவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இது இன்றைக்கி நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு.